ஒரு வீடியோக்கு ரொம்ப முக்கியமே அதோடைய ஹூக் தான். அந்த ஹூக்கை எப்படி எடிட் பண்ணலாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுதான் நம்ம எடிட் பண்ணக்கூடிய கம்ப்ளீட் வீடியோ. இதுல ஹூக் போர்ஷன் மட்டும் எப்படி எடிட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் வித் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கம்போசிஷன் கொடுத்தோம் அப்படின்னா டைரக்டா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணக்கூடிய ஹூக்கு. ஸோ இதுல வந்து டெக்ஸ்ட் தான் மெயினா நம்ம ஆட் பண்ண போறோம். அது எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த லேயரை ஃபர்ஸ்ட் ப்ரீ கம் பண்ணிடலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுத்தோம் அப்படின்னா இப்படி வரும். மூவ் ஆல் அட்ரிபியூட்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா இதை நம்ம நெக்ஸ்ட் பண்ணிடுவோம். ப்ரீ கம்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து கேமரா ட்ராக் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணதில் இந்த ஒரு 2-3 ஃப்ரேம் மட்டும் கேமராவால் டிடெக்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அட்வான்ஸ்னு இருக்குல்ல, இது கொடுத்துட்டு ஹைட் வார்னிங் பேனர்னு கொடுத்துடலாம். இந்த 4 ஃப்ரேமில் வந்து நம்மளால டிடெக்ட் பண்ண முடியல. ஸோ அது மட்டும் என்ன பண்ணலாம்னா, ட்ராக் பண்ணி நம்ம மேனுவலாக ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம். லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் மோஷன் இருக்குல்ல, இதை கொடுப்போம். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா தனியாக லேயர் அப்படிங்கிற ஒரு பேனலில் ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து ஒரு ட்ராக் பாயிண்ட் இருக்கும். இந்த ட்ராக் பாயிண்ட்டை இதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணால் சரி. இந்த ட்ராக் பாயிண்ட்டை நான் ஏன் நெத்தியில் செட் பண்ணுறேன் அப்படின்னா, முடிக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் நடுவில் ஒரு கான்ட்ராஸ்ட் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம அங்கே செட் பண்ணுறோம். இதுதான் மேக்ஸிமம் நகராது. அண்ட் தென் ட்ராக்கிங்க்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். ஸோ இதை செட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஃப்ரேமாக ட்ராக் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ட்ராக் பண்ண டேட்டா வந்து மோஷன் ட்ராக்கருக்குள்ளே நம்ம ட்ராக் பண்ண டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. பட் இதை வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இந்த டேட்டாவை ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வருது நல் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட். ஸோ நல்லுக்கு ரைட் கிளிக் கொடுத்து நியூ கொடுத்து நல் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, இதில் இருக்கிற ட்ராக்கிங் டேட்டாவை கொண்டு போயிட்டு நல்ல போடணும். ஏன் இந்த ட்ராக்கிங்கை நல்ல போடணும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கப்புறம் பண்ணுற ஸ்டெப்ஸில் உங்களுக்கு புரியும். இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த வீடியோ லேயரை கிளிக் பண்ணிட்டு இதில் மோஷன் சோர்ஸ் வந்து அந்த வீடியோ லேயரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு எடிட் டார்கெட் அப்படின்னு இருக்குல்ல, இதில் போயிட்டு நல் அப்படின்னு இருக்கும். ஸோ நல் இல்லைன்னா நல் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நல் லேயர் வந்து செலக்ட் ஆகிடும். அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இதில் பண்ண ட்ராக்கிங் பொசிஷன் டேட்டா எல்லாமே இந்த நல் லேயரில் அப்ளை ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வந்து நல் இருக்குல்ல, நல்ல யூ கொடுத்தோம்னா அதோடைய கீ ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்திருக்கும். நம்ம ட்ராக் பண்ண பாயிண்ட் வந்து இப்போ நல்ல சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எது ஆட் பண்ணாலும் இந்த நல்லோட பேரண்ட் பண்ணால் மட்டும் போதும், அதுவும் சேர்ந்து இந்த நல் கூட மூவ் ஆகும். இதுதான் பேசிக் கான்செப்ட். புரியலன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ல பாருங்க, கண்டிப்பா புரியும். இப்போ நம்ம அடுத்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ரோட்டோ ஏன் பண்றோம் அப்படின்னா, இங்க செவுத்துல டெக்ஸ்ட் போடும்போது சப்ஜெக்ட்டுக்கு மேல வந்து டெக்ஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா, ரோட்டோ பண்ணி இவரை தனி லேயரா ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ லேயரை செலக்ட் பண்ணிடலாம். பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தோம்னா டூப்ளிகேட் ஆயிடும். இப்போ இதுல வந்து நமக்கு தேவையில்லாதது இந்த கேமரா ட்ராக்கரும் இந்த மோஷன் ட்ராக்கரும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். ரோட்டோ அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரோட்டோ பிரஷ் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த லேயர் இருக்குல்ல, இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா லேயர் 17 அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்போசிஷன் லேயர் வந்து தனியா ஒரு பேனல் கிரியேட் ஆயிரும். இந்த பச்சை கலர்ல ஒரு பிளஸ் மாதிரி இருக்குல்ல, இதுதான் பிரஷ். இதை வச்சு தான் நம்ம செய்யணும். இப்போ இந்த ரோட்டோ பிரஷ்ல 2 கண்ட்ரோல் தாங்க மெயின். என்னன்னு அப்படின்னா கண்ட்ரோல் அண்ட் ஆல்ட். இப்போ கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி நீங்க உங்களுடைய லெஃப்ட் கீயை பிரஸ் பண்ணி டிராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிரஷோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகறத நீங்க பார்க்கலாம். நீங்க ஆல்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா மைனஸ்க்கு மாறும், ஆல்ட் விட்டுட்டீங்கன்னா பிளஸ்க்கு மாறும். இந்த பிளஸ் மைனஸ் என்னன்னா, பிளஸ்ங்கிறது சப்ஜெக்ட் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்றது, மைனஸ்ங்கிறது எங்கெங்கெல்லாம் வேணாமோ எக்ஸ்ட்ரா செலக்ட் ஆயிருச்சுன்னா அதை ரிமூவ் பண்றது. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்டை நம்ம ஓரளவுக்கு செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்சர் இருக்குல்ல, இப்போ வந்து இந்த ஃப்ரேமை மட்டும் தான் நம்ம ரோட்டோ பண்ணியிருக்கோம். ஃபுல் ஃப்ரேம் ரோட்டோ பண்றதுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் இந்த கர்சரை மட்டும் மூவ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு ரோட்டோ ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரோட்டோ ஆகும். இது வந்து சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் ரோட்டோ பண்ணியிருக்கு. இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா இங்க ஃப்ரீஸ் கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இதுவே ஓகே பண்ணிட்டு நம்ம ஃப்ரீஸ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த 150 ஃப்ரேம்ஸும் ஃப்ரீஸ் ஆயிடும். அதாவது நம்ம பண்ண ரோட்டோ வந்து ஓகே ஆகி செட் ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறோம். டெக்ஸ்ட் ஆட் பண்றது சிம்பிள் தான். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஐகான் வந்துடும். கொடுத்துட்டு நீங்க அப்படிங்கறத டைப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா பாப்பின்ஸ் ஃபாண்ட். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கலர் கொடுக்கலாம். என்ன கலர் கொடுத்துக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் எல்லோ மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை கொஞ்சம் இன்னும் எம்பசைஸ் ஆகிறதுக்கு இதில் வந்து கொஞ்சம் ஷேடோஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடோ ஸ்டுடியோ 3 அப்படிங்கிற ஒரு ப்ரீசெட்டை யூஸ் பண்ணுறேன். இதை கொண்டு வந்து இதில் போட்டோம் அப்படின்னா ஷேடோ வந்து நம்மளுக்கு வந்துடும். எனக்கு இதுவே போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்ம அனிமேஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கம்போசர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் போயிட்டு டிரான்சிஷன் டெக்ஸ்ட்னு இருக்கும். இதில் வந்து ஏதாச்சும் ஒரு அனிமேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த அனிமேஷன் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் இன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். இதை நம்ம எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்றோமோ இன்னுக்கும் இந்த டிரான்சிஷன் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஸ்பீட் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீங்க அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது அந்த நீங்கிறத இவர் கூட மூவ் ஆகிற மாதிரி பண்ணணும்ல. ஸோ நம்ம அதுக்கு தான் இந்த
நல் லேயரில் ட்ராக்கிங் பாயிண்ட்டை எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் பேரண்டிங் அண்ட் சைல்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். சிம்பிள் என்னன்னா நல் அப்படிங்கிறது இப்போ பேரண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம், இந்த நீங்கள் அப்படிங்கிறது தான் சைல்டு. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இந்த நல் கூட பேரண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நல்ல இருக்கக்கூடிய டேட்டா எங்கெங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் இந்த நீங்கள் அப்படிங்கிறதும் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலேஜில் ஆஃபீஸில் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஹெட்டில் நம்ம ட்ராக் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்டும் அந்த இருக்கிற பொசிஷன் மாறாமல் அது கூட ஃபாலோ ஆகுது. இது உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டீட்டெயில்டாக இதை பற்றி பேசலாம். இப்போ நீங்கள் அப்படின்னு வந்தாச்சு. ஸோ இதையே நம்ம நீங்கள் காலேஜ் இல்லைன்னா ஆஃபீஸ் அப்படிங்கிற டைப் பண்ணோம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி Ctrl+D கொடுத்தோம்னா டூப்ளிகேட் ஆகிடும். அண்ட் தென் இது லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜ் அப்படிங்கும்போது இதை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி காலேஜ் அப்படின்னு நம்ம மாற்றிப்போம். ஸோ இங்கே நீங்கள் காலேஜ்னு சொன்ன பின்னாடி லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ரைட் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் ட்ரிம் ஆயிடும், லெஃப்ட் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் ட்ரிம் ஆயிடும். இதுவே நீங்க ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா Ctrl+Shift+D கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகி மேலே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதையே நம்ம கொஞ்சம் டூப்ளிகேட் பண்ணி ரிமைனிங் வச்சு ஃபில் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 சென்டென்ஸ்க்கு நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த லேயரை நம்ம 1 by 1 அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இதை ஒன்று இப்படி மூவ் பண்ண தேவையில்ல. ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பிளகின் தான் மோஷன் டூல். இந்த மோஷன் டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எவ்வளோ லேயர்ஸ் மூவ் பண்ணணுமோ அந்த லேயர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஐக்கான் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து அரேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ எல்லா லேயர் செலக்ட் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சென்டென்ஸுக்கு மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பின்னாடி வால் இருக்குல்ல, இந்த இடத்த கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி வாலில் டெக்ஸ்ட் போடுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். கீழே நம்ம டவுன் லேயர் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிட்டு கேமரா ட்ராக்கரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ட்ராக்கிங் பாயிண்ட் வரும். இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி கார்டை மட்டும் அப்படிங்கிறத நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு கிரியேட் சாலிட் அண்ட் கேமரா கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே சாலிட் வந்து கிரியேட் ஆகிடும். இந்த சாலிடை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த செவுத்தோட வச்சு கொஞ்சம் வந்து மேட்ச் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவுத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ஓரளவுக்கு செஞ்சுட்டோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ராக் மேட்டை வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு கீழே வைக்கணும். கீழே வச்சுட்டு நம்ம இந்த ட்ராக் சாலிட் இருக்குல்ல, இதை நம்ம கீழே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நம்ம டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+D கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொண்டு போய் இதோட அட்டாச் பண்ணிவிட்டு உங்கள் ஐடி கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இந்த ஆஃபீஸ்னு இருக்குல்ல, இதில் வந்து நம்ம 3Dயை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு மூவ் ஆகும். ஸோ இப்போது இந்த பச்சை கலர் பாக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த ஆஃபீஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வரணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் இந்த பேரண்டிங் இருக்குல்ல, இதை ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி இந்த ட்ராக் சாலிடில் விட்டீங்க அப்படின்னா இந்த சாலிட் வந்து எப்படி பொசிஷன் ஆயிருக்கோ அதே மாதிரி இந்த ட்ராக் சாலிட் வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட் வந்து பொசிஷன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பொசிஷன் ஆயிருக்கு. இது கொஞ்சம் பெருசு பண்ணோம்னா நம்மளுக்கு கிளியராக தெரியும். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் கொடுத்து இப்போ வந்து இங்கே உங்கள் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது சிஸ்டம் வந்து பாதியிலே ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பண்ண ப்ராஜெக்ட் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா 21 minutes எகோ தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் சொல்கிறது எடிட்டில் ப்ரெஃபரன்ஸில் ஆட்டோ சேவ் இருக்கும். இதில் போட்டிங்க அப்படின்னா சேவ் எவரி 20 minutes 30 minutesனு இருக்கும். இதை 1 minute 2 minute எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டோரேஜ் கொஞ்சம் எடுக்கும், பட் பரவாயில்ல. ஸோ இப்போ லாஸ்ட்டாக பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 4 minutesக்கு முன்னாடி இருக்கிறது இருக்குது. ஸோ இது வந்து 3:46 பண்ணது இருக்குது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளது வந்து பெருசாக மிஸ் ஆகிருக்காது. நம்ம எது வரைக்கும் பண்ணமோ அது வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே சேவஸ் கொடுத்துக்கலாம். முன்னாடி பண்ண அந்த கேமரா ட்ராக்கிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேக் ஆகுது, நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஷேக் ஆகாத இடத்துல வந்து ட்ராக்கிங் பாயிண்ட் செட் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க அந்த ட்ராக்கிங் பாயிண்ட் இதை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி இதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். இது கீழே இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து ஷேக் ஆகாமல் நல்லா வர மாதிரி இருக்குது. நான் உங்கள் ஐடி கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா போதும். இந்த ட்ராக்கிங் டேட்டா வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஐடி கார்டு அப்படிங்கிறது இருக்குல்ல, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இது கூட செட் பண்ணோம் அப்படின்னா அங்கே போய் ஒட்டிக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ட்ராக்கை மட்டும் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த அப்படிங்கிறத ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஐடி கார்டு இருக்குல்ல, இது செலக்ட் பண்ணி ஸ்கேல் கொடுத்து அதோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்கள் ஐடி கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா போதும். இப்போ இந்த அப்படிங்கிறத டெலீட் பண்ணிடலாம். இந்த ஐடி கார்டு இருக்குல்ல, இதை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இதை டூப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா இப்படி வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லேயரை மட்டும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். இதை வந்து அப்படின்னு நம்ம மாற்றணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து செவுத்தோரமாக ஓரளவுக்கு நல்ல ட்ராக் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் இங்கே வந்து சில டெக்ஸ்ட்டை வந்து ட்ராக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அதே மாதிரி நம்ம லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 3D கேமரா ட்ராக்கர் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணி ரிமைனிங் செவுத்தில் எங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்படி செலக்ட் பண்ணோம்னா ஒரு காமன் பாயிண்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் சாலிட் அப்படின்னு கொடுத்தோம்னா சாலிட் கிரியேட் ஆகிடும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஸ்கேல் கொடுத்து இதோடைய வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தோம்னா ஸோ இது பக்காவாக இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா இதை மட்டும் கொஞ்சம் இப்படி மாற்றிக்கலாம்.
இது செட் பண்ணிட்ட பின்னாடி ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதை மட்டும் டூப்ளிகேட் பண்ணி மேலே கொண்டு போயிடலாம். இந்த சாலிட் லேயர் இருக்குல்ல, இது கூட பேரண்ட் பண்ணணும். அதே மாதிரி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பேரண்டிங் ஆகிடும். இப்போ இந்த ட்ராக் லேயரை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்கேல் பொசிஷன் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்படி வச்சு ரொட்டேட் பண்ணோம்னா போதும். நாங்கள் 3000 தரோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து சப்ஜெக்ட்டுக்கு கீழே கொண்டு போனோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செவுத்தில் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். இப்போ இங்கே வந்து கொடுத்தா போதும் அப்படிங்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓகே, பட் ஃபாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்குது. இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃபாண்ட்டோடைய டைப் ஃபேஸ் அண்ட் தென் ஃபாண்ட்டே கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செவுத்தில் இருக்கிற ஃபாண்ட்டுக்கும் நம்ம இங்கே போட்டிருக்கிற ஃபாண்ட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசமே தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபாண்ட்டோடைய கலர்ஸை கொஞ்சம் மேட்ச் பண்ணணும். இப்போ வந்து ஃபாண்ட்டுக்கு ப்ராப்பரான கலர் காம்பினேஷன்ஸை செட் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லோருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரியான கலர் சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த ஹைலைட்டடான ஃபாண்ட்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு பேல் க்ரீன் கலரை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தில் இருக்கிற டெக்ஸ்ட்லாம் கொஞ்சம் ஷேடோஸ்னால அஃபெக்ட் ஆகி கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய இந்த ஷேடோ ஸ்டுடியோ மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்ட் மோடை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது செவுத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்லேயே அவங்க சொல்லியிருக்கிற எல்லா வேர்ட்ஸுக்குமே நம்ம டெக்ஸ்ட்டு வந்து போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3000 சொல்கிறாங்களா, ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாச்சும் மணி எஃபெக்ட் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மணி எஃபெக்ட் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இருக்கிற இந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா கீ லைட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீ லைட்ன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு கலர் சோர்ஸ் வந்து ப்ளூவை கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளூ வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் பண்ணலாம். என்ன அப்படின்னா பின்னாடி இவங்க நடந்து வரும்போது பின்னாடி ஒரு ஷைனிங் எஃபெக்ட் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி பண்ணலாம்னா Ctrl+D கொடுத்துக்கலாம். நம்ம பாட்டம் லேயரை செலக்ட் பண்ணி இல்லை இந்த கேமரா ட்ரேக்கர் தேவையில்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஸ்வீப் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இது கொஞ்சம் ஷார்ட் டவுன் பண்ணி இதை செலக்ட் பண்ணிவிட்டு F9 கொடுத்தோம்னா ஈஸின்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கியூபிக்கில் வந்து கியூபிக்ல வந்து அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நீங்க காலேஜ்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்க ஐடி கார்டை மட்டும் எடுத்து வந்து கொடுத்தா போதும். நாங்க 3000 தருவோம். ப்ரீமியர் ப்ரோவில் நம்ம பண்ண ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் காம்போசிஷன் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. அதாவது டைனமிக் லிங்க் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து சின்ன சின்ன மோஷன்ஸ் அண்டு சின்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஹூக்குடைய போர்ஷன் கம்ப்ளீட்டட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஜூம் அவுட் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டுட்டோம். இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட்டை ஆட் பண்ணணும். நான் அதுக்காக ஷார்ட்கட் கொடுத்து வச்சுருக்கேன். டாட் கொடுத்தோம்னாலே ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிரும். இதுக்கப்புறம் ஸ்கேல் பொசிஷன் கொடுத்துட்டு இதில் ஒரு ஜூம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே வந்து ஜூம் அவுட் ஆகும். இதை இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு இந்த EasyFi 2 Proன்னு இருக்கும். இது வந்து கீ ஃப்ரேம் அசிஸ்டண்ட்டுக்காகவே. ஸோ இந்த சைன் இதை யூஸ் பண்ணி ஆட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கீ ஃப்ரேம் ஆட் ஆயிரும். இப்போ வந்து ஷட்டர் ஆங்கிள் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா ஒரு மோஷன் பிளரும் கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஜூமை வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடலாம். போட்டுட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்குல்ல, இதில் வந்து ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் இருக்குது. இது ரிமூவ் பண்ணணும்னா நான் 0 கொடுத்தனா போதும். ரிமூவ் அட்ரிபியூட்ஸ்க்கான ஷார்ட்கட் வச்சிருக்கேன். ஸோ கொடுத்ததும் ஓகே கொடுத்தனா ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ டாட் வச்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்கேல் அண்ட் பொசிஷன் கொடுத்து ஒரு ஜூமை போட்டுருவோம். போட்டுட்டு அதே மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஷட்டர் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். கீழே வந்து ஒரு மணி இது வச்சுருக்கோம், அது சுத்தமாக தெரியல. ஸோ இதுக்காக என்ன பண்ணலாம்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் போயிட்டு இந்த இது இருக்குல்ல, இது மட்டும் வேணாம், நம்ம இதை வந்து மேனுவலாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ப்ரீமியர் ப்ரோவில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம டைரெக்டாக ப்ரீமியர் ப்ரோவில் இம்போர்ட் பண்ணி அதுக்கு மேலே வச்சுக்கலாம். அல்ட்ரா கீயை ஆட் பண்ணி இதில் நம்ம வந்து இந்த ப்ளூ ஸ்க்ரீனை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம். வச்சோம்னா வேலை முடிஞ்சது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூப்பர் மாதிரி நம்ம கண்டென்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து ஒரு எக்கோ ஆட் பண்ணிக்கலாம். எக்கோ கொடுத்தோம்னா நான் ஆல்ரெடி ஆடியோ எக்கோக்கான ப்ரீசெட் வச்சுருக்கேன். ஸோ ஒரு எக்கோ வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூப்பர் இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர் வேணால் போட்டு பார்க்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோம்னா ஸோ இதில் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் ஆட் பண்ணி ஸோ இதை வந்து என்ன பண்ணலான்னா கட் பண்ணி கொஞ்சம் ஸ்கேலிங் பண்ணி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு செட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பண்ண வேண்டியது கடைசியாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது தான். இதில் வந்து நம்மளுக்கு தேவை புஷ்ல வந்து வார்டெக்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மணி கேஷ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளுக்கு ஹூஷ் எங்கே தேவைன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுதுல, அந்த இடத்துல லைட்டாக வச்சா போதும். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து
ஓகே, இந்த ஹூக் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். காலேஜ்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்க ஐடி கார்டை மட்டும் எடுத்து வந்து கொடுத்தா போதும், நாங்க 3000 தருவோம். கைஸ் ப்ராப்பர்ட்டி இல்ல, அதனால ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணி ஹூக்ல மட்டும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதுல வந்து நிறைய பார்த்து பண்றதுனால அந்த டைமிங் வந்து கண்டிப்பா எடுத்துரும். ஸோ நீங்களும் உங்களுடைய வீடியோஸ்ல ஹூக் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 2 விஷயத்த மெயினா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு, இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்டிங் ஆட் பண்ணா மட்டும் ஹூக் பெட்டரா வந்துரும்னு நினைக்கிறது தப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம ஹூக் எடுக்கும் போதே பிளான் பண்ணி நல்லா எடுத்துடணும், இதுதான் பண்ண போறேன்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம எடிட்டிங்ல அதை ஆட் பண்ணிக்கணும். இந்த ஹூக்ல டெக்ஸ்ட் வைக்கிறது, டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் போடுறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சால்ட், பிஞ்ச் ஆஃப் சால்ட் மாதிரி தான் இருக்கணும். நீங்க சாப்பாட்டுல அதிகமா உப்பு போட்டீங்கனாலும் நல்லா இருக்காது, கம்மியா உப்பு போட்டீங்கனாலும் நல்லா இருக்காது. ஒரு லெவல்ல மெயின்டைன் பண்ற மாதிரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சில ப்ரீசெட்ஸ் அண்ட் பிளகின்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் வச்சு தான் பேசிக்கா ஒரு எடிட்டை வந்து நம்ம ஈஸியா முடிக்க முடியும். இந்த பிளகின்ஸை பத்தி தனியா ஒரு வீடியோஸ் போடலாம், அது எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் சொல்றேன். இந்த மாதிரி உங்களுக்கும் ஸ்பெஷலா ரீல் எடிட்டிங்க்கு மட்டுமே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க எடிட்டர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த எடிட்டர் ஃப்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நானும் வீடியோஸ் போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோ என்ன போடலாம்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம கண்டிப்பா பண்றோம். பை. நீங்க காலேஜ்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்க ஐடி கார்டை மட்டும் எடுத்து வந்து கொடுத்தா போதும், நாங்க 3000 தருவோம். கைஸ் ப்ராப்பர்ட்டி இல்ல, அதனால தான் எம்மா ஐடி கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம்.